அனைவருக்கும் வணக்கம். நான் மேற்கூறிய வகையில் செல்லும் பொழுது காலநிலைக்கேற்ப உணவு வகைகளை மாற்றிக்கொள்ள சொன்னேன். உணவு வகைகளை மாற்றிக்கொண்டால் மட்டும் போதாது, நாம் நடைப்பயிற்சியை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். வயது ஆக ஆக நாம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். காலையில் 5 மணிக்கு மேல் படுக்கையில் இருக்கக்கூடாது. 5 மணிக்கு முன்னால் எழுந்து நம்முடைய காலை கடன்களை முடித்துவிட்டு நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவு ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. அந்த நடைப்பயிற்சியினுடைய பலன் அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். இதை கூறும் பொழுது நான் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன். என்னுடைய தோழி ஒருவர் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன் என்னை பார்த்து கூறுவார், நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீர்கள், உங்கள் உடல்நிலையை நானே பார்க்கிறேன், நன்றாக சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள், என்னால் முடியவில்லையே, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவார், ஆச்சரியப்படுவார். அவரை தற்பொழுது நான் சென்ற வாரம் சந்தித்த பொழுது அவரே கூறினார், நான் இப்பொழுது 4:30 மணிக்கு மேல் தூங்குவதில்லை, எழுந்து விடுகிறேன், சிறு சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்கிறேன், நடைப்பயிற்சியும் மொட்டை மாடியில் நடைப்பயிற்சியும் மேற்கொள்கிறேன். அதனால் என் உடல்நிலை நன்றாக இருக்கிறது, மனநிலை நன்றாக இருக்கிறது, நான் சுறுசுறுப்பாக இருப்பதை உணர்கிறேன். நான் அனுபவித்து சொல்கிறேன். அதனால் உடற்பயிற்சி என்பது, நடைப்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். வயது ஆக ஆக எனக்கும் அவர்கள் சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எனவே எல்லோரும் இதை அனுபவியுங்கள், நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றாக இருங்கள், வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம்.